சார் வணக்கம் சார். வணக்கம். பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கு. இதனால என்ன தாக்கம் ஏற்படும் நினைக்கிறேன்? பிஜேபி எதிர்ப்பு கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாசிசத்தை முற்றிலுமாக வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்ப்பதற்கான வியூகம் அது. அடுத்து வரக்கூடிய குருஷேத்திரத்தில் தொண்டர்களை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒத்திகை இது. எந்த காலகட்டத்திலும் பிஜேபி என்று சொல்லக்கூடிய பாசிஸ்டுகளை நாட்டு மக்கள் ஏற்கக்கூடாது. அப்படி ஏற்கிற சூழலுக்கு வந்தால் நாடு காடாகிவிடும் என்பதை முதல்ல தொண்டர்கள்ட்ட இருந்து தொடங்கி இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கெடுக்கல. இங்க நினைக்கிறீங்க எங்கதான் இங்க கத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னும் 5 வருஷத்துக்கு பாஜக ஆட்சி தான். யார் சொன்னா ஓட்டு போட்ட மக்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னாங்க சார்? 5 வருஷம் அவர் ஆளு அனுமதிச்சிருக்காங்களா? அதுக்குதானே சார் ஓட்டு போட்டு 16 இடம் நாயுடு இடம், 12 இடம் நிதிஷ் இடம். இந்த பட்ஜெட் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? நாயுடு நிதிஷ் பட்ஜெட். என்னதான் பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு எதுவும் நிதி கொடுக்காம புறக்கணிச்சிட்டாங்களா? ஆமா, புறக்கணிச்சிட்டாங்க. என்ன கொடுக்காம புறக்கணிச்சாங்க? 20,000 கோடி வரணும் ஜிஎஸ்டி. எல்லா திட்டங்களுக்கும் ஈக்குவலா நிதியை பகிர்ந்து அளிச்சிருக்காங்க சார். எங்க ரயில்வேல எல்லாம் வந்திருக்கு. ஒரு ரயில்வே திட்டம் இருக்கா? ஒரு ரயில்வே திட்டம் தமிழ்நாட்டுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன், பொது பட்ஜெட்டை விட ரயில்வே பட்ஜெட் தான் மக்கள் மத்தியில பெரிய ஈர்ப்பை ஏற்படுது. ரயில்வே பட்ஜெட் முதல் நாள், பொது பட்ஜெட் அடுத்த நாள். ரயில்வே பட்ஜெட்ல என்ன திட்டங்கள் வருதுன்னு தான் பார்ப்பாங்க. நீ ரயில்வே பட்ஜெட்டையே க்ளோஸ் பண்ணிட்டியே, திட்டக்குழுவே க்ளோஸ் பண்ணிட்டியே, நீ ஏற்கனவே கட்டமைத்து வைத்திருந்த செட்டப்பை நீ சின்ன பின்னமாக்கிட்டியே. தமிழ்நாட்டுக்கு ஒரு ரயில்வே திட்டம் இல்லையே. ஆந்திராவில் மட்டும் 2 ஜங்ஷன் அறிவிச்சிருக்கே தவிர ரயில்வே பட்ஜெட்ல வேற என்ன? இந்த நாட்டுல ஏழை மக்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கன்னியாகுமரி சென்னை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அது அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஸ்லீப்பர் கிளாஸ் 2வது வகுப்பில் பயணம் செய்யக்கூடிய பெட்டிய 6 பெட்டியை எடுத்துட்டிய நீ. அப்ப பாமரர்கள் மீது ஒரு போரையெல்லாம் நீ தொடுக்கிற. நீ ரயில பயன்படுத்தி ரயில்வே பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணிட்ட. ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டை சேர்த்து 83 நிமிடம் பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். போன நிதிநிலை அறிக்கையில புறநானூறு பேசுறாங்க, போன நிதிநிலை அறிக்கையில திருவள்ளுவரை பற்றி பேசுறாங்க, போன நிதிநிலை அறிக்கையில பாரதியாரை பற்றி பேசுறாங்க. இப்ப புறநானூரையும் புதைச்சிட்டாங்க, திருவள்ளுவரையும் தீர்த்து கட்டிட்டாங்க. தமிழை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ எதுவும் சொல்லல. 5 தடவை ஆந்திராவையும் 5 தடவை பீகாரையும் பற்றி பேசுறாங்கன்னா இதுக்கு பேரு பொது பட்ஜெட்டா? இதுக்கு முன்னாடி பேசினாங்களே, அப்பயும் எதிர்ப்பு தானே தெரிவிச்சீங்க. என்னது? இதுக்கு முன்னாடி தமிழ் எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்களே. ஆமா, திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. காட்டல எல்லா சார் தமிழ்நாட்டுல இந்தியாவுல 18க்கு மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. எல்லாத்தையுமா பேசிட்டு இருக்க முடியும்? நீ ஏன் விட்டேன்னு கேக்குறேன்னா, நீ தமிழ்நாடுன்னு சொல்லல, தமிழ் இலக்கியத்தை கோட் பண்ற நீ அதையும் செய்யல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தாக்கல் செய்யறாங்க சார். தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யல. அப்ப இது எப்படி பொது பட்ஜெட்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தாக்கல் செய்யறாங்க சார். இந்தியாவுல தமிழ்நாடு இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன? ஆமா இருக்கு. மத்திய அரசின் திட்டங்கள் இந்தியா முழுமைக்கு தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேக்குறாங்க. 20,000 கோடி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தரல. கொட்டுமையிலும் கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை, கேட்டீங்களா? இது ஒரு கலாச்சார பெருமையுள்ள நகரம். இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டி இது இன்னைக்கு
ஒரு இன்டர்நெட் சிட்டியாக உருமாறியது கலைஞர் காலத்தில் அவர் போட்ட திட்டம். அண்ணன் நேரு அவர்கள் 1989 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த மெட்ரோ திட்டத்தை சென்னைக்கு கொண்டு வருவதற்கு எப்படின்னு சொல்லி ஒரு டெல்லியில போய் ஆலோசித்து இந்த திட்டம் வந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொது போக்குவரத்துல கொஞ்சம் பயணிக்கிற வேண்டும் என்று கருதுகிற மக்கள் மெட்ரோ ரயில்ல தான் பயணிக்கிறார். விமான நிலையத்துக்கு போறவன், அண்ணா நகர்ல இருந்து விமான நிலையம் போறவன் மெட்ரோல போறான், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போறவன் மெட்ரோவில் போறான். எல்லா இடங்களிலும் அந்த மெட்ரோ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக அரசு எடுத்த முயற்சி, நாட்டு மக்கள் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2வது கட்ட மெட்ரோ பணி தொடங்கியாச்சு. வரவேண்டிய நிதி வரல. 50% ஒன்றிய அரசு, 50% மாநில அரசு. மாநில அரசு செலவழிக்க தயாராகி வேலையை தொடங்கியாச்சு. மத்திய அரசு விடுவிக்கல நீதிய. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீங்கன்னு கேக்குறேன் நான். தமிழ்நாடு கட்டமைப்புல, சுகாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில், முதலீடுகளை ஈர்ப்பதில் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாடல் ஸ்டேட், மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு உயர வைத்திருக்கிறார் முதலமைச்சர். நீ இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் புறக்கணித்தார். அவன் சுயமரியாதைக்காரன், அவன் கலைஞருக்கு மகன், தன்காலையில் கூட விழாத தன்மான தலைவருடைய பிள்ளை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். இப்ப பாத்தீங்களா, 10 மாநிலங்கள் புறக்கணித்திருக்கிறது. 10 மாநிலங்கள் புறக்கணித்திருக்கிறது. பாண்டிச்சேரி ரங்கசாமி கூட புறக்கணிச்சிட்டாரு. பூனை இழைச்சா எலி லவ் லெட்டர் எழுதுமா, ரங்கசாமியே புறக்கணிச்சிட்டாரு. 10 முதலமைச்சர் புறக்கணித்தார்கள் என்றால் நான் கேட்கிறேன், மோடி பிரதமராக நீடிப்பதற்கு உரிமை இருக்கா? 10 முதலமைச்சர் புறக்கணிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அவமானம்! எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டிய பிரதமர் ஒரு சார்புள்ளவராக நடந்து கொள்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! தமிழ்நாடு இப்படி வஞ்சிக்கிறீங்க? காலடியில் இருக்கிறதுங்கிற காரணத்திற்காக வஞ்சிக்கிறீங்களா? சரித்திரம் திரும்பும். இந்தியாவின் வரலாறை தமிழகத்திலிருந்து தொடங்குகிற காலம் விரைவில் வரும். ஏன் புறக்கணிச்சீங்கன்னு கேக்குறீங்கல்ல. அன்புமணி சொல்றாரு, 25 எம்பிக்களை கொடுத்திருந்தா அவங்க பேரை சொல்லி இருப்பாங்க. 25 எம்பி எப்படி கொடுக்கிறது? யாரை நம்பி கொடுக்கிறது? அண்ணாமலை நம்பியா? தமிழிசையை நம்பியா? யாரை நம்பி இங்க கொடுக்க முடியும்? அன்புமணி தான் சார் கேக்குறாரு. அன்புமணிக்கு பைத்தியம் இல்லைன்னா இப்படி வளர்வாரா? ஒரு டாக்டர் நீ பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாடம் கட்டணும்னு தீர்மானிச்சிருக்க. நீ அதுக்காக இப்படி சொல்லலாமா? 25 தொகுதியை கொடுத்திருந்தா ஏதாவது கேட்கலான்னு. இப்ப கொடுத்தவங்க தான் கேட்க முடியுமா? வேற யாரும் கேட்கப்படாதா? வேற எல்லாம் மக்கள் கிடையாதா? பிஜேபி ஆதரிக்கிறவங்க தான் வாக்காளர்களா? பிஜேபி ஆதரிக்கிறவங்க தான் மக்களா? டாக்டர் அன்புமணி இப்படி கருத்தை சொன்னதை திரும்ப பெறணும். அவர் சொல்றது கரெக்ட் தானே. அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யறாங்க. அப்ப ஒன்ன நம்பிக்கை நீ என்ன செய்தன்னு தானே நான் கேட்கிறேன். 5 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 50 ரூபா ஆக்கினேன். வேற என்னது செய்த நீ? அன்புமணி ஏன் அப்படி ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு முன்னாடி பாஜக கடுமையாக எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியே பாடம் கட்டுறதுக்கு அன்புமணி தயாராயிட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படி ஆதரிக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது மனசாட்சிக்கு ஏதாவது எச்சில் சோறு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்குதுன்னா அதை பாட்டாளி மக்கள் கட்சி வேடிக்கை பாக்குறா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. வெட்டமளிச்சமாகி விட்டது இல்ல.
மருத்துவர் ராமதாஸுக்குமே இதுல உடன்பாடு இருக்குங்க. இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலையும் புள்ளி விவரத்தோட சொல்றாங்க இவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க அப்படின்றாங்க. எந்த நிதியா? எல்லா நிதி காமனா வர வேண்டியதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தானே பயனடையுது. பாருங்க, நிதி வருவாயில தமிழ்நாடு அந்த மாநிலத்தை இழைத்த மாநிலம் இல்ல. ஆமா, நமக்கு உரிய பங்கீடை அவர்கள் தரவில்லை, அதான் குற்றச்சாட்டு. அத தந்தாங்களாங்கிறதான் கேள்வி. தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கிற திட்டங்களை இந்த நாட்டில் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு முதலமைச்சர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். ஆனா அதற்கு ஒண்ணு நிதி தரல. இவங்க இந்த ஃபண்டுங்கிறது நிதிங்கிறது ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்குகிற நிதிங்கிறது பொதுவானது. ஆனா தமிழ்நாடுக்கு மேல ஒரு தனிக்கவனம் செலுத்தி நீங்க ஏதாவது தந்தீங்களா? பிஜேபி கட்சிக்கு உயிர் போயிட்டு இருக்கு, அதுக்கு உயிர் ஊட்டுவதற்கு ஏதாவது தமிழ்நாடு பிஜேபி கட்சியை காப்பாத்துறதுக்காவது தந்தீங்களா? நாடகத்தில் உன் அடியார் போல் நான் நடித்து வீடகத்தை புகுவான் வேண்டி பெரிதும் விளைகின்றேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னாரே, நாடகமாவது நடத்தினீங்களா? இப்படி ஒரு நயவஞ்சக கூட்டத்தை இருக்க முடியுமா? நீ காசி சங்கமத்தை கொண்டு போய் நடத்திட்டு நீ காசி கங்கை கரையிலேயே திருவள்ளுவர் சிலைய கோணிச்சாக்கல போட்டு அடைச்சு வச்சிருந்த நீயா தமிழை பற்றி பேசுவது, தமிழ்நாட்டை பற்றி பேசுவது? இது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு தெரியாதா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் தெரியாதா? 10.5% இடஒதுக்கீடு பேசுறாரு. நான் கேட்கிறேன், இந்த நாட்டுல உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு செய்திருக்காங்களே, இதை ஒத்துக்கிறாரா டாக்டர் ராமதாஸ்? உயர் சாதி இந்துக்களுக்கு 10 இடஒதுக்கீடுங்கிறத அனுமதிக்க முடியுமா? உயர் சாதியில எந்த ஏழை இருக்கான்? அடையாளம் காட்டுவாரா ராமதாஸ்? சமூக நீதிக்கே வேட்டு வச்சுட்டாங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு கோணத்துல பாருங்களேன், தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறிடுச்சு, பீகாரும் ஆந்திராவும் இன்னும் முன்னேற வேண்டியது நிறைய இருக்கு, சிறப்பு கவனம் கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும், அந்த மாநிலத்துக்கு தனி அந்தஸ்துக்கு கேட்கிறாரு நிதிஷ், அது கூட கொடுக்கலையே. அதுக்குதான் சார் இப்படி எல்லாம் கவனிக்கிறாங்கல்ல, அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? நான் கொடுத்ததை தப்புன்னு சொல்லல, எங்களுக்கு கொடுக்காததுதான் தப்புங்க. நம்ம நிறைய விஷயத்துல முன்னேறி இருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல. இல்ல, முன்னேறி இருக்குங்கிறது உண்மை, ஆனா நமக்குரிய பங்கு வரலையே. திட்டமிட்டே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா? கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வராதுங்களா சார்? இப்போ பாஜக ஆளும் மாநிலங்களில், பாஜகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிற மாநிலங்களில் அவங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படவில்லை, திமுகவுக்கு ஓட்டு போட்டு என்ன புண்ணியம்னு நினைக்க மாட்டாங்களா மக்கள்? நினைக்க வாய்ப்பே இல்லையே. திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனாலதான் தமிழ்நாட்டுல இத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனாலதான் இத்தனை கல்லூரிகள் இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனாலதான் ஒரு குடும்பத்துல ஒரு முதல் பட்டதாரி உருவாகி இருக்கான். திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனாலதான் பள்ளத்தில் இருந்த தமிழ்நாடு சமவெளிக்கு வந்திருக்கிறது. திமுகவுக்கு ஓட்டு போட்ட காரணத்தினால்தான் இருட்டுல இருக்கிற தமிழ்நாடு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திமுகவுக்கு தான் தொடர்ந்து ஓட்டு போனோடு தான் இன்னும் முடிவு எடுப்பான். அந்த முடிவை தவிர அவன் இன்னொரு முடிவை எடுப்பதற்கான சூழல் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போதைக்கு இல்லை. இப்ப கேக்குறாங்க 40க்கு 40 கொடுத்தோமே என்ன புண்ணியம் எங்களுக்கு அப்படின்றாங்க. என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? இல்ல, 40க்கு 40 கொடுத்தீங்க. ஆமா ஆமா, என்ன வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு? அதனால என்ன கிடைச்சது? ஒரு குரலாக ஒலிக்கிறது தான் எங்க குரலை நாங்க உங்களுக்கு போட்டதாலாவது ஏதாவது கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கும்? அங்கீகாரம் ஏதாவது கிடைச்சிருக்கு சார்? நிதி பட்டு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? அதுதான் சொன்னேன், ஓட்டு போட்டாதான் நிதி தருவேங்கிறல்ல, அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியே வா. முதல்ல திமுக நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது, என்ன பண்ண முடியும்? கொடுத்து நிறைவேற்றிட்டு தானே இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தல் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் சார்? தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிட்டீங்கல்ல? ஆமா, அதுல நிறைய வாக்குறுதிகள் இருந்தது. ஆமா, உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அதுக்கு என்ன செய்ய? அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பாப்ப. நாங்க தான் அதிகாரத்துல இல்லையே. அப்ப நம்பி ஓட்டு போட்ட மக்கள்
அது மக்களுக்கு தெரியும். மக்கள் என்ன முட்டாள்களா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல ஒரு கருத்து சொல்றாரு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய உடல்நிலை குறித்து. எப்படி பாக்குறீங்க? சொல்லி இருக்க கூடாது, அவங்க தவிர்த்திருக்கணும். அது எதனால ஒரு அரசியல்வாதி கேப்டன் விஜயகாந்த் கூட எல்லாம் இருந்து அரசியல் பண்ணவங்க நல்லா அரசியலை பார்த்தாங்க, இப்படி ஒரு கருத்தை சொல்றதுக்கு என்ன காரணம்? அதான் அப்படி அவங்க தவிர்த்திருக்கணும். நலிவும் நோவும் மனிதர்களுக்கு வரக்கூடியதுதான். அதன் மூலம் ஒருவரை காயப்படுத்துவது என்பது மனித நாகரிகம் கிடையாது. அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார் பிரேமலதா. இத வச்சு அவர் விஜயகாந்த் அசிங்கப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சிக்கிறாங்க. அப்படி வந்துரும்ல, அது அவங்க யோசிக்கலையே, அதுதான் கவலையா இருக்கு. இப்போ நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நிறைய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க பட்ஜெட்ல. இனி எப்படி பாஜக பீஸ்ஃபுல்லா போயிரும் போல? கவர்மெண்ட் நல்ல அமைதியாவே போயிரும் போல. நீங்க நாடாளுமன்ற நடவடிக்கை எல்லாம் பாக்குறது இல்லையா? பாத்துக்கிட்டு தானே சார் இருக்கும். எப்படி சார் அமைதியா போகும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். அவங்க கேட்கறத நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எதிர்பார்க்கறத இவங்க கொடுத்துட்டாங்க. நீ முதல்ல மணிப்பூருக்கு போ. நீ ஆட்சி வந்துட்டு இல்ல 3வது முறையா, முதல்ல மணிப்பூருக்கு போயிட்டு வாயேன். மோடிய போக சொல்லுங்களேன். 5 வருஷத்துக்குள்ள இந்த ஆட்சிக்கு இடையூறுகள் வரும்னு எதிர்பார்க்கு. கண்டிப்பா வரும். இந்த ஆட்சி நிற்காது, நிலைக்காது, நீடிக்காது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.